சோ அப்பப்பப்ப என்ன வெயிலு என்ன வெயிலு. யாருதான் இப்படி புரட்ட விடுறான்? தலைகீழ படுத்திருக்கான். அம்மா மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காராம். வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர்றேன்னு சொல்லியிருக்காருமா. நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யாரவன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் தீவட்டி தடியன்? அவரா? உங்க பழைய சிநேகிதரா? குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாரா? இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலிச்சாமியாரா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடுறா. ஏண்டா சொல்லி ராஜா, நீ பணத்தை வாங்கிட்டு வந்திய என் பேத்திக்கிட்ட சவுரி முடி வாங்கி தரேன்னு. என்னடா ஆச்சு? அவைய உயிரை வாங்கறா. இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுத்துடு, இல்ல சவுரி முடிய கொடு. சவரி முடி ரெடி. நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். சரிதான், கடைசி வாட்டி ஜாக்கிரதை. அப்பா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடா? ஆஹா, என்ன சாப்பாடு? தாடி எங்கே? என் தாடி எங்கே? இதோ இங்கே. யார் நீ? யார் நீ? ஏண்டா என் வீட்டு சோத்த தின்னுபிட்டு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிவிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாடுறா, தாடிய காணும் தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தையே காணாம. மரியாதையா இறங்கி ஓடு. சாமி கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடா? எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. வரங்க, நான் வரேங்க, வரேங்க. கிளம்பி இருக்கீங்க? இதோ பாடுறா, தாடிய காணும் தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தை மரியாதையே காணாம. சாமி கொஞ்சம் இறங்கி ஓடு. சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடு? வரங்க, நான் வரேங்க, வரேங்க. எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. கிளம்பி இருக்கீங்க? இதோ பா தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தை தாடிய காணும் மரியாதையே காணாம. இறங்கி ஓடு. சாமி கொஞ்சம் வரங்க, நான் வரேங்க, வரேங்க. எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடு? கிளம்பி இருக்கீங்க? இதோ பா தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தை தாடிய காணும் மரியாதையே காணாம. சாமி கொஞ்சம் வரங்க, நான் வரேங்க, வரேங்க. எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. இறங்கி ஓடு. சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடு? கிளம்பி இருக்கீங்க? இதோ பா தலைமுடிய காணும்னு கத்துன, தாடிய காணும் கழுத்தை சாமி கொஞ்சம் காணாம. வரங்க, நான் வரேங்க, வரேங்க. இறங்கி ஓடு. சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடு? கிளம்பி இருக்கீங்க? இதோ பா தலைமுடிய காணும்னு கத்துன, தாடிய காணும் கழுத்தை சாமி கொஞ்சம் காணாம. வரங்க, நான் வரேங்க, வரேங்க. இறங்கி ஓடு. சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடு? தலைமுடிய காணும்னு கத்துன. கிளம்பி இருக்கீங்க? இதோ பா எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. கழுத்தை தாடிய காணும் சாமி கொஞ்சம் வரங்க, நான் வரேங்க, வரேங்க. இறங்கி ஓடு. சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடு? காணாம. கிளம்பி இருக்கீங்க? இதோ பா தலைமுடிய காணும்னு கத்துன. எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. கழுத்தை தாடிய காணும் சாமி கொஞ்சம் வரங்க, நான் வரேங்க, வரேங்க. சாப்பிட்டு போங்களேன். ஐயோ சாப்பாடு? காணாம. கிளம்பி. ஜோசியம், ஜோசியம், கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம், வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே. வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க. நீங்க பளபளப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்க எல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்டும் பிடிக்கும்னு பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த அங்க அவசரம். நீளமா தான் கொடுத்திருக்காரு.
அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். அடேங்கப்பா. வெண்ணிலாள மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு. அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாரு புரிஞ்சு போச்சு. சரியா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். நாங்க இப்படி உட்காருங்க. அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ங்கிறது நம்பவே முடியல. என்கிட்ட என்னங்க இருக்கு, எல்லாம் நம்ம கிளியோட மகிமை. ஒரு சீட் எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகளா பொருளும். அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளியை விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க. எக்கம்மா குலேபகாவலி விக்ரமாயிட்டா வெளியவாடா. யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட் எடுத்து போடுறாங்கன்னு. கிளி கிளி, ஐயோ என் கிளிய பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. கிளி போச்சு, கிளி போச்சு. ரகுராம்ங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொன்னேன், என் கிளியவே பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும்னே. தலைவா, குட் மார்னிங். ஏன் இப்படி திருடனுக்கு தேல் கொண்டதாட்டம் உட்கார்ந்து இருக்க? விடிய காலையில தூக்கத்துல அசிங்கமான அகோரமான அவலட்சணமான மூஞ்சிய கனவுல பார்த்ததுக்கு அப்புறம் மார்னிங் பொசிஷன் எப்படிடா இருக்கு? சரி நாயே சேத்துல புரண்ட பண்ணியாட்டம் இந்த அவதாரம் எதுக்குடா? தூக்க கலக்கத்தோட பல்லு கூட வணக்காம பரதேசி தரிசனம் கொடுக்கலையா இருக்கு? எவ்வளவு பேசிட்டு தலைவா, என்ன செய்ய சொல்ற? 7 நாளாவே குளிக்கிறதுக்கு டைம் இல்லாம அழுக்கடைஞ்சு போய் கிளாமர் அடிபட்டு இருக்க தவிர இல்லாட்டி போனா என் ஃபிகருக்கு என்ன தலைவா? அழகான நிறம், பளிங்கு மாதிரி மேனி. திமிரா பேசாத, பிச்சு 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 ஜாக்கிரத. சட்டி தலையா, ராத்திரி அடிச்சது இன்னும் இறங்கலையா? எப்படி இறங்கும் தலைவா? ராத்திரி பூரா ஏத்துக்கிட்டே இருந்த. இருந்தாலும் சூரியன் உதிச்சதும் அந்த வெளிச்சம் பட்டதும் ஏர்னக்கு உடனே இறங்கி போச்சு தலைவா. தலைவா, ஒரு 10,000 இருந்தா கூட. என்னது 10,000? எஸ், ஜஸ்ட் 10,000 ஒன்லி. 10,000 தமிழ்ல கேட்காம இங்கிலீஷ்ல கேக்குறியா? பல்லு விளக்காம 4 இங்கிலீஷ் வார்த்தை பேசிட்டா கொடுப்பனா என்ன? பொழுது விடிஞ்ச உடனே 1000 தானம் செய்யறதுக்கு பணத்தை புதைச்சு வச்சிருக்க நினைச்சியா? நான் பணம் கேட்டது நீ தோட்டத்துல புதைச்சி வச்சிருக்கிறதுனால இல்ல தலைவா, பாவங்களை நீ செஞ்சிருக்கிறதுனால. என்ன சொல்ற? அந்த சத்தியமூர்த்திகிட்ட போய் அவன் பிள்ளையோட பிராணத்தை சொல்ல போறேங்கிற, அவ்வளவுதானே? போடா வா சொல்ல. மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இங்க பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சார், ஒரு கேஸ் தான். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்கள்ட்ட சொல்லணும் அடம் பிடிக்கிறா சார். சரி வர சொல்லி அவன. வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டிய வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதாயா நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார், எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இது ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்திருக்க படுவா, நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கணும். ஐயோ நான்சென்ஸ். எவனா இந்த கேஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, ஆண்டவனே நான் எப்பவும் இந்த இளமையிலே இருக்கணும். என் அண்ணன், என் அண்ணி, என் அண்ணன் பசங்க எல்லாம் அப்படி அப்படியே அந்தந்த வயசுலயே இருக்கணும். இந்த சோகம் கண்ணீர் எதுவுமே என் வாழ்க்கையில வரக்கூடாது. நான் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். எல்லாம் ஓகே, எதுலுமே தோத்து போக கூடாதுன்னா எப்படி? நான் எதுலயும் தோக்க மாட்டேன். சேலஞ்ச் சேலஞ்ச். என்ன பந்தயம்? என்ன சொல்லு. தெருவுல முதல்ல எந்த ஆம்பளை வரானோ அவனை கிஸ் அடிக்கணும். வாவ். என்ன பந்தயம்? என்ன ரெடியா? 1000 rupees. 1000 rupees? ஏய், பணமா முக்கியம், பந்தயம் தானே முக்கியம். ஓகே 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 ஓகே. ஐயோ கேளவண்டி, அதெல்லாம் தெரியாது. பந்தயம் என்ன பந்தயம் தான். ஏய், நான் கிஸ் அடிச்சு அவன் செத்து போடுவாண்டி. ஐயோ ரொம்ப
நாரும் போல இருக்கு. அதெல்லாம் தெரியாது. பந்தயம் தான். அப்ப பந்தயத்துல நீ தோத்துட்ட. நோ. இன்னைக்கு நான் கிஸ் பண்ணி ஒருத்தர் சாக போறான். உங்க முன்னாடி ஒரு கொலை நடக்க போகுது. போராடி. கிஸ் குத்துற போல இருக்கு. என்ன சார் ஆட்டோல ஏறீங்களா அப்படியே போறீங்களா? ஏன் வயிற்றுல கிளப்புறேன்? நான் அவசரமா டெல்லிக்கு போறேன். 3 மாசம் கழிச்சு தான் திரும்பி வருவேன். ஒரு அற்புதமான கிஸ் வேஸ்டா போயிடுச்சு. சரி ஏர்போர்ட்டுக்கு போ. இந்த பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை. நான் மட்டும் தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா இது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே. அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு கொடுக்க சொன்னான். அடையா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்க வேணா? ஆமாண்ணே. அந்த கிறுக்குன்னு மட்டும் ஒண்ணே போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இதுலயும் ஒண்ணு போடு. போ. அனிதா, இன்னைக்கு டிவில சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் இருக்குது. சூப்பரா இருக்கும். டிவி ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். சண்டையில் வல்லவர்கள் மாமியாரா மருமகளாங்கிற தலைப்பு சூடா இருக்குமே. ஏய், டிவி ஆன் பண்றீ. நான் என்ன பண்றது? திடீர்னு டிவி கோவிந்தா. என்னது? டிவி ரிப்பேரா? எம்மடி ஏதாவது செய்ய முடியுமா பாரு. எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன டிவி மெக்கானிக்கா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, நீ போய் பக்கத்து வீட்டு பையனை கூட்டு வரியா? பக்கத்து வீட்டு பையனா? 10 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த சொல்லு, ஊத்துற. ஆனா அவனை மட்டும் கூப்பிட மாட்டேன். ஏன்? அவன் சரியான ஜொல்லு பாத்திமா. நீங்க வந்தான்னா டிவியை பார்க்க மாட்டான், என்னையே பாத்துட்டு இருப்பான். இவங்க பெரிய பேரழகி. இந்த பந்தா தானே வேணாங்கிறது. நானே போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, இதை ரிப்பேர் பண்றதுக்குள்ள பாதி பாப்பையா போயிட்டு வரேன். தம்பி வாமா. என்ன வெளியிலே நிக்கிற? உள்ள இருக்கட்டுங்க. எனக்கு கொஞ்சம் அவசரம். தம்பி உடனே அனுப்புறீங்களா? ஓ, அவசரத்துக்கு என் பேரை வந்து? ஐயோ, விவகாரமா பேசுறீங்களே. வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. உடனே தம்பி அனுப்புங்க. என் பேரை என்ன டிவி மெக்கானிக்கா? இல்லீங்க, போன தடவை எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா, தம்பி வந்து கை வச்சது உடனே படம் வந்துருச்சு. என் பேரை கை அப்படி. பேராண்டி, என்ன பாட்டி? இவங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயி எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா நான் போக மாட்டேன். ஏன்பா? உங்க வீட்டுல ஒரு எலி மூஞ்சி இருக்கே, அது எரிஞ்சு விழும். பேராண்டி, பாட்டி, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மெல்லாம் போட்டாங்கப்பா. நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ஐயோ, நீ போய் கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, நானே போறேன். போய் டிவியை மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வா. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்க எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த காலத்து 3ஆம் கிளாஸ். உனக்கு இதெல்லாம் புரியாது. போ. இதுவும் புரியல. உங்களுக்கு புரியும். போ. பாப்பா, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிவி என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்சம் பாருப்பா. ஐயோ, பிரஷர் குக்கர் மாதிரி சத்தம் வருதே. பாப்பையாவை காணுமே. சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு தம்பி. என்ன ஆண்டி பாப்பையான்னு அலையறாங்க? இது ஒரு நிமிஷம் ஆண்டி. சில்லன நீர் துளி பட்டு மெல்லன கை விரல் தொட்டு தொட்டத தொட்டு மாடிக்கு போய் கட்டட்டுமா? புஜ்ஜி கண்ணு மேல வந்து ஒட்டிக்குமா? என்ன பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது, படத்தை காணோம்? பாட்டு நான் பாடுன ஆண்டி. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படத்துல வருது இந்த பாட்டு? பாத்ரூம். ஆஹா, என்ன கவிதை நயமான டைட்டில். படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? படம் ரிலீஸ் ஆகல ஆண்டி. இப்பதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஐயோ, என்ன ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க கூட்டிட்டு போயேன். ஐயோ, அந்த ஷூட்டிங்க மட்டும் நீங்க பாத்தீங்க, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு முதல்ல என் பாப்பையாவை பார்த்தா அவனுமே. ஆண்டி, அதென்ன பாப்பையா மேல அவ்வளவு மோகம்? லவ்ஸா? ஏய், சும்மா சொல்லுங்க ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லிட மாட்டேன். நானும் அவரும் ஓடி போயிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பா, அப்ப அங்கிள் ஹாப்பியா இருப்பாரு. பாவி பையல முதல்ல ரிப்பேர் பண்ற வழியை பாரு. ஆண்டி,
டிவில கீழே ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் மேலதான். மேலனா ஆண்டனா சரியில்ல ஆண்டி, நான் போய் ரிப்பேர் பண்றேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அனிதா அனிதா, அடுப்புல பால் வச்சிருக்க பொங்கிட போது இதை கொண்டு போய் இந்த தம்பிட்ட கொடுத்துருமா. போக மாட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ என் சாலமன் பாப்பையா, புடிடுத கொண்டு போய் கொடு. அவன் ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டா. போ. மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி ஜோடி. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணுலமா, ஒரு பூனை மேல பாஞ்சிருச்சு. பாத்துமா, நகை பண்ற போது. இது நம்ம வீட்டு பூனை, ஒண்ணும் பண்ணாது. ஏய், நான் என்ன பூனையா? சாதாரண பூனை இல்ல, திருட்டு பூனை. டிவில இருந்து ஆண்டனா கேபிள புடிங்கி விட்டுட்டு நான் திருட்டு பூனையா? ஏண்டி இப்படி காலங்காத்தால அலையறீங்க? என்னடா பண்றது, காலையில உன்னை பாக்கணும்னு தோணுச்சு, அதான் இப்படி பண்ண. பிடிக்கலன்னு சொல்லு, நான் போயிடுறேன். ஐயோ, என்ன தம்பி முடிஞ்சதா? இல்ல ஆண்டி, இப்பதான் கை வச்சிருக்கேன். ஒண்ணும் அவசரம் இல்ல, கை வச்சது வச்சுட்டேன். எல்லா இடத்துலயும் கை வச்சு பாத்துரு, அப்பதான் அடிக்கடி ரிப்பேர் வராது. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. கண்ட இடத்துல கை வச்சு ஷாக் வாங்கி போறப்பா, பாத்து. ஏய், டோன்ட் டச். ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, உங்க பொண்ண எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா. நான் எப்படி இதை ரிப்பேர் பண்றது ஆண்டி? பாருங்கம்மா, அனிதா கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் முதற்கொண்டு கொடுத்து அமிச்சேன். தம்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற போல இருக்கு. அனிதா, தம்பி என்ன கேக்குதோ கொடுமா, அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும். ஐயோ, என்னன்னு கேட்க போறானோ. என்ன சொன்னீங்க? நீ 10ஆம் கிளாஸ், உனக்கு ஒண்ணும் புரியாதுமா. கேட்டியா? உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு. இப்போ உனக்கு என்ன வேணும்ங்கற? நான் வேற என்ன கேட்க போறேன்? ஒரே ஒரு குல்ஃபி கொடு பாப்போம். இங்க, ஐயோ இங்க. தாத்தா, டிவில பட்டிமன்றம் ஓடுது, பாட்டி கூப்பிடுறாங்க. போடி, நான் ஸ்டார் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. போய் பாட்டியை கூட்டிட்டு வா. ஆண்டி, எல்லாம் ஓகே. அப்ப டிவில படம் வரும்ல? உள்ள பாப்பைய பேசிட்டு இருக்காரு, போங்க. ஐயோ என் கண்ணு, உங்க பேரு சாமர்த்தியமே சாமர்த்தியம். என் பேரனை பத்தி எனக்கு இல்ல தெரியும். அவன் என்ன ஆளு, 5 பைசாவுக்கு யானையும் வாங்குவா, 5 மிட்டாய 10,000க்கு விற்பான். ஐயோ, எதுக்குதான் 10வது வரைக்கும் படிச்சனோ தெரியலையே, இவங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரிய வேண்டாம், நீ போய் பாப்பையா. இந்த பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நான் மட்டும் தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா இது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே, அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு கொடுக்க சொன்னான். அடையா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்க வேணா. ஆமாண்ணே. அந்த கிறுக்குன்னு மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இதுலயும் ஒண்ணு போடு. போ. அப்ப உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீரு? ஆமா ஓய், இன்னும் நாள் கடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும்போது பேசி முடிச்சிட வேண்டியதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னதை நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களேன். கரகர பக்கத்து ஊர்ல இருந்தாரீங்களா? ஆமா. என் ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கெட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா, அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. கரகர டீ எடுங்க. பாமா, சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடல. எந்திரியா. ஏன் மாமா, முறை மாப்பிள்ளை நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ
என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. மூணாவதும் என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பான்டா. போடா நாயி. என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன். வணக்கம். என்னையா கேசா? ஒண்ணு இல்ல. என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்க வந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்லை, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்லை. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்கு? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா. ஏதாவது தப்பு பண்ணா தான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான். மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டாந்து. என்னது ஆளுங்களே காணோம்? மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்த புடிச்சிருவோம். செலக்ட் பண்ணுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன இது இப்படி ஓல்ட் டைப்ல போட்டோ எல்லாம் பார்த்து மாப்பிளைய தேடி பிடிக்கிறீங்க? வேற எப்படி பிரதர் மாப்பிளை தேடுறது? லவ். நாய் மாதிரி குறைக்கிற பிஸ்கட் வேணுமா? லவ்மா லவ். லவ்ல இப்ப என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு தெரியுமா? வெரைட்டியா? யா. உங்களுக்கு துணியில் இருக்கிற வெரைட்டிஸ பத்தி தான் தெரியும். லவ்ல இருக்கிற வெரைட்டிஸ் தெரியாது. பாலோ. தாலினா என்னன்னு தெரியாமலே லவ். டெலிபோன்ல குரல கேட்டுக்கிட்டே லவ். கடைசி வரைக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்காமலே லவ். டைட்டானிக் படத்துல கப்பல் உடைய ஒரு லவ் வந்தது, அந்த லவ் விட்டீங்களா? பிரதர் அது என்ன ரேஞ்ச்? இங்க சிங்கிள் டீ கப் உடையும் போது கூட லவ் பண்ண முடியாது. ஏன்? ஆல் ஓவர் இந்தியா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இதெல்லாம் வேண்டான்னு தான் நான் ஒரு வெரைட்டிஸ் லவ் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது அது? ஷேடோ லவ். அட ஒண்ணு இல்லப்பா. ஆமா, ஷேடோ லவ்னா ஆம்பளை பொம்பளையோட நிழலை பார்க்கணும், பொம்பளை ஆம்பளையோட நிழலை பார்க்கணும். இந்த ஒரிஜினலும் அந்த நிழலும் தினம் சந்திச்சு பேசிக்கும். திஸ் இஸ் ஷேடோ லவ். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் பஸ் காசு வேணுமா? வேண்டாம் இருக்கு. அப்புறம் ஏன் கேட்ட? இல்ல இந்த நிழல் எப்ப வெளிச்சத்துக்கு வரும்? வறுமையா இவ்வளவு சொன்னவன் அதை சொல்ல மாட்டேனா? இப்பதானே இன்டர்வியூ விட்டுருக்கேன். செகண்ட் ஹாஃப் சொல்றேன் கேளு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. சரி. பவர் கட் ஆகாம அந்த ரெண்டு மனசு ஒத்து போனா வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வந்தா அப்புறம் கல்யாணம் தானே? அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். வெளிச்சத்துக்கு வந்த உடனே இந்த ரெண்டு நாய்களுக்குமே மூஞ்சி நல்லா இருந்தா லவ் சக்சஸ், அப்புறம் டூ இட் தான். அதுல ஒண்ணு கோணையா இருந்தாலும் ஒண்ணு இன்னொன்னு கடிச்சு வச்சிரும். லவ் ஃபெயிலியர். டேய், இந்த வீட்ல காதல் கதல் பேசிட்டு இருந்தா வீட்டோட துரத்திடுவேன். ஏங்க என்ன துரத்துறீங்க? பக்கத்துல உட்கார்ந்து இருக்குதா பாலாபிஷேகம், அது துரத்த வேண்டியதானே? வாய மூடா. ஓ வாய நீ மூடிக்க. இங்க பார், பெத்த புள்ளைகளுக்காக உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்க. என்னது? காலையில வயக்காட்டுக்கு போறல, அங்க மட்டும் ஒத்த கார தூக்கி நின்றாரு. கொக்கு நினைச்சு சுட்டு தின்னு போடுவாங்க. முதல்ல SSLC பாஸ் பண்ண வழியா பாடுறா. நீ மட்டும் MA பாஸ் பண்ணிருக்கியா? தின்ன பள்ளிக்கூடத்துல மண்ணெளி தின்னு வாயெல்லாம் புண்ணு வந்தவங்க, கண்ணு தெரியாத காலத்துல கலாட்டா பண்ற பாருங்க. வாடா வாடா. அவ அப்படி பேசினாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் வீட்டுக்கு செல்ல புள்ள. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த 3 பேருக்குள்ள நல்ல மாப்பிள்ளைய நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த பையன் பேர் அருண்குமார், MBA படிச்சிருக்கான், மினரல் வாட்டர் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கான். நம்ம ஃபேமிலியை பத்தி அவட்ட சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நாளைக்கு காத்தால பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துடுறேன். நாளைக்கேவா? இந்துதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? நான் யாருக்கடா சம்பாதிக்கிறேன்? 4 காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்புன்னு சொல்லிட்டாங்க. வரப்போறவ எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பான்ல. அப்படியாண்ணே? அல்பா சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்கு? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா. காசு கொடு. கடன் தான். கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா, அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறிய கூடாதுக்கு தான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல. நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, கொள்ளாத மோதிரம் எனக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. என்ன இன்னும் நம்ம சிக்னலே காணோம்?
இன்னைக்கு குளிக்காம தான் ஸ்பெஷல் கிளாஸ் போன போல் இருக்கு. விஜய் ஜுராசிக் பார்க் 10 rupees ticket 50 rupees. என்னப்பா மணி 8 போகுது இன்னும் குளிக்கல பல்ல விளக்கல ஐயோ, எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலி பாட்டி, ஜலதோஷம் வேற. இப்படியே நான் குளிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஐயோ என்னப்பா தலைவலின்னு பாட்டிட்டு சொல்லக்கூடாது. இந்த கிளவி எதுக்கு இருக்கிற? இந்த ஒரு நிமிஷத்துல கஷாயம் போட்டு எடுத்து வந்துறேன், எல்லாம் சரியா போகும். அம்மா நான் குளிக்க போறேன். கேக்குதா? நான் குளிக்க போறேன். டவல் டவல். என்னையா இப்படி பண்ணிட்ட? எங்க போற அவசரமா? குளிக்க போறோம் பாட்டி. குளிக்கவா? இப்பதான் தலைவலி ஜலதோஷம் சொன்ன, அதெல்லாம் குளிக்க கூடாது. வாங்க. ஐயோ, இந்த ஜலதோஷம் பச்சை தண்ணியில குளிச்சா உடனே போயிடும். இப்பதான் புக்ல படிச்சேன், அதான். எக்ஸ்கியூஸ் மீ, பாத்ரூம்ல சோப் இருக்கா? இப்பதான் புதுசா வாங்கி வச்சிருக்கேன், போ. என்ன இது 2 நாளைக்கு ஒரு சோப்பு தேயுது? அவ்வளவு சுத்தமா தேய்ச்சி குளிக்கிறோம் பாட்டி. தாத்தா மாதிரியே பேரணும். அவரு இப்படித்தான் தேயுதேன்னு தேப்பாரு சோப்ப. தன்னன 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 நன்னே தன்னன 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 நன்னே தல்லலல்லே தல்லலல்லே. அனிதா, நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன். நான் போணும், ரொம்ப அர்ஜென்ட். என்னமா அர்ஜென்ட் உனக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்படி என்ன அவசரம் உனக்கு? நான் தான் குளிக்காம. அம்மா நான் குளிக்கணுமா? என்னடி இது? வாரத்துல ஒரு நாள் உங்க அப்பா வெளியே கூட்டு போறேன்னு சொல்றாரு, அதுக்கு விட மாட்டீங்களே? அதுக்கு குளிச்சிட்டு தான் போணுமா? அதான் சொன்னா, நான் தான் முதல்ல குளிப்பேப்பா. ஐயோ என்ன நடக்க போகுதோ? வந்தாச்சு. யா, என்ன புஜி, ரெடியா? என்ன பதிலே காணோம்? ஓகே, சொர்க்கவாச கதவை நம்ம திறந்துடுவோம். அண்டா காக்குசம் அபு காக்குஹும் திறந்துடு சீசே. என்னது திடீர்னு முதுகு சினிமா ஸ்கோப் மாதிரி ஆயிடுச்சு? என்ன புஜி, சோப் போடவா? அவகிட்ட என்ன கேக்குறது, போட்டுருவோம். சம்பாதிக்கிறேன் 4 காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்புன்னு சொல்லிட்டாங்க. வரப்போறவ எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பான்ல. அப்படியா அல்பா சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்கு? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா. காசு கொடு. கடன் தான், கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா, அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன், நம்ம அன்பு முறிய கூடாதுக்கு தான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல. நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, கொள்ளாத மோதிரம் எனக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. அந்த பண்ணையாரு கல்யாண துண்டு எடுத்து கொடுத்தாரு. நீ கட்டின வெட்டி அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் நேரம் போச்சு, சுடுதண்ணி அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்சம் மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சு. அந்த பண்ணையாரு கல்யாணம் இப்ப குடி. நீ கட்டின வெட்டி எடுத்து துண்டு எடுத்து கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணி அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்சம் அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் என்கிட்ட சேவ் பண்ணி சிரிக்கிற? மூஞ்சில ஊத்துறேன். கொடுத்து டீ குடிக்கிற இருக்கிற. இங்க வந்து காசு அந்த பண்ணையாரு கல்யாணம் 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சு. இப்ப குடி. பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. நீ கட்டின வெட்டி நேரம் போச்சு, சுடுதண்ணி அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்சம் அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி மூஞ்சில ஊத்துறேன். கொடுத்து டீ குடிக்கிற இருக்கிற.
இங்க வந்து காசு ஒரு வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சு இப்ப குடி கட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு ஆச்சு நீ கட்டின வட்டி இந்த நேரம் போச்சு சுடுதண்ணி அவுக்காம தர்ற இன்னும் கொஞ்சம் அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் சிரிக்கிற என்கிட்ட சேவ் பண்ணி மூஞ்சில ஊத்துறேன் கொடுத்து டீ குடிக்கிறேன் இருக்கிற இங்க வந்து காசு ஒரு வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சு இப்ப குடி கட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு ஆச்சு நீ கட்டின வட்டி இந்த நேரம் போச்சு சுடுதண்ணி அவுக்காம தர்ற இன்னும் கொஞ்சம் அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் சிரிக்கிற என்கிட்ட சேவ் பண்ணி ஒரு கொடுத்து அண்ணே ஒரு டீ கொடுங்க அக்கா மொட்டை அடிக்கிற தாத்தா இருக்காரா? இருக்காரு. இங்க வா. அங்க ஒரு மாமா இருக்காருல்ல? உங்க மாமாவா? மாமா என்னடா? அந்த அக்கா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு வீட்டுக்கு போய் வேற சட்டை மாத்திட்டு போ சொன்னாங்க. எந்த அக்கா? அதோ அந்த அக்கா. சரி நீ போ. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? வேலையை பார்த்து போடா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. தம்பி 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 அவ்வா அவ்வா. இரு என்ன? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா, என் பொண்டாட்டிகளும் என்னை விட்டு போயிட்டாளுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? செல்லிங். அந்த செம்பு போட்டு செல்லிங் இந்த சேம் போட் இல்லையா? we are selling the same boat. அது செம்பு போட்டோ பச்சை போட்டோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிட்டே தம்பி தம்பி. உனக்காக நான் ஆறுதல் சொன்னா என்னவே அடிச்சிட்டியா? வைத்தியக்காரா, முட்டாள், கிழிச்சு விட்டுக்கிட்டவனே. இனிமே ஊர்ல எவனாவது என்ன பத்தி லூசுக்கு இருக்கன்னு சொன்னீங்க வெட்டி போனம் போட்டுருவேன். ஜாக்கிரதை. துள்ளனி இந்த தெருவுல மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை புடிச்சிட்டு போயிருவீங்க, அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் நட்டா. அவளை புடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன். வேணா ரசீதை காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனை ஒரே அடி உன் ஆயுசியா முடிச்சிருவேன். வீடு இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சு வீடு தெரியுங்களா? அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பாரு ஏட்டையா, அவ சொன்னபடிதான். தட் இஸ் பேட் ஹவுஸ். சைலன்ஸ் ஆயிரு. நான் அவளை போய் கப்புன்னு புடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஏட்டையா, நீங்க அவளுகளை பிடிப்பீங்க, கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த காய் சட்ட பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஐ எம் ஜென்டில்மேன். கடமையில இருந்து கடுகாவும் தவற மாட்டேன். நான் அவளை பிடிச்சே தீருவேன். ஏட்டையா, இப்படி செஞ்சா அப்படி எப்படி? வாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் உள்ள போறேன், நீங்க வெளியில இருந்து காவல்காரங்கன்னு சொல்றான். ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வி அது இல்ல. இதுக்கு முன்னால நான் அப்படி நின்றுக்கனா? எப்படி கேப்ப? எப்படி கேப்ப? ஏய், யாரடி உள்ள? வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏமி இவ்வளவு தூரம்? அது ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி. புரியுது புரியுது. கங்கா, யமுனா, காவேரி எல்லாரும் வாங்கோடி. ஓ, எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? இது வீடு லேது, கடலு. அல்லாக போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறேன். வாங்கோ கங்கா, யமுனா, கோதாவரி. கார நல்லா கவனிக்கோடி. கேட்ச் கேட்ச். ஏங்க, எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்வீட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? குயிலு. குயில்? எங்கே ஒரு கூவு கூவு? கங்கை கரை தோட்டம்
கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் இது வேறயா நடுவினிலே ஓ உன்னை விட்டா ஃபுல் டே ஓதா ஈக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஏயா ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா ஆயா, உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும், உனக்குள்ள புத்தி வரும். சார் என்ன சார் பெரிய தப்பு மாதிரி சஸ்பெண்ட் அது இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டுல இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டரா? நிறைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ் தான், அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்கண்ணா. ட்ரைனிங்கா? வாயா உள்ளதல்லி நான் ட்ரைனிங் எடுக்கணுங்கண்ணா. வாயா ஏயா காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட், டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற உன்னை நான் போயிட்டு வந்து கவனிக்கிறேன். எஸ் நடையா. ஹாய் டாய். ஹாய் ஏக்மரம். எங்க இவ்வளவு தூரம்? உன்னை காலேஜ்ல பார்க்கணும் அதான் வந்துச்சு. யாருப்பா இது? மை கேர்ள் ஃப்ரெண்ட்யா. அடேங்கப்பா அழகா இருக்காளே. உனக்கு ஒரு முந்தா கிடைச்சிச்சா? மீட் மை ஃப்ரெண்ட். ஹாய். ஏண்டி அலையற? ஏக்மரம், உன் ஃப்ரெண்ட்ஸ்ல ரொம்ப யங்கா இருக்கு. ஏய் நானும் யங் தாண்டி, 25 இயர்ஸ். ரியலி? யாருங்க அது? என் கூட படிச்ச வண்டி. ஐயோ இவன் எங்கடா இங்க வந்தா? டேய் இன்னுமா நீ எஸ்எல்சி படிக்கிற? என் பையன் கூட எஸ்எல்சி படிக்கிறான்டா. ஏக்மரம், who is this man? I don't like him. ஏய் டான் ப்ளீஸ், இந்த பெரியவரை யாருன்னே எனக்கு தெரியாது. இவர் நான் பார்த்ததே இல்ல. டேய் 5ஆம் கிளாஸ்ல இருந்து எஸ்எல்சி வரைக்கும் என் கூடவே ஒண்ணா படிச்சிட்டு என்னவே தெரியாதுங்கறியா? எனக்கு கல்யாணம் கூட ஆயிருச்சுடா. இந்த பாரு என் பசங்க, மூத்த பையன் எஸ்எல்சி படிக்கிறான். இப்பதான் இந்த பெரியவர் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 5ஆம் கிளாஸ்ல 7 வருஷம் ஃபெயில் ஆகி அப்பவே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த பெரியவர். பெரியவரா? பெரியவரா? பக்கத்துல ஆள் இருக்கும் போது அவமானப்படுத்தின. இது வரைக்கும் நான் தனியா தான் அடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தோட அடிச்சு கொண்டு விடுவேன். அடிச்சிட போறேன். இந்த ஆளோட உண்மையான வயசு சொன்னேன்ல, அதான் இந்த ஆளுக்கு கோவம் வருது. இதுகிட்ட என்ன பேச வேண்டிய கிடக்கு? வாங்க போலாம். போங்க போங்க. வாய் இருக்குது அவளுக்கு மவுத்தாரன் மாதிரி. ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ எம் எங்கியா. தம்பி தம்பி, என்னையா? அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிறாதீங்க. மறப்போம் மன்னிப்போம், அதுதான் நம்ம பாலிசு. சரி, நம்ம ஓடி போன பொண்டாட்டி இருக்காளுகளே. நம்ம ஓடி போன பொண்டாட்டி இல்ல, இதுக்கெல்லாம் கூட்டணி கூடாது. உன் ஓடி போன பொண்டாட்டின்னு சொல்லு. அதை விடுங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன். அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. நம்ம கடையில டீ சாப்பிட வரத நிப்பாட்டிடாதீங்க. வரேன். எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு தான். வாங்க பேசிட்டே போவோம். ஏன் தம்பி, ஆராய்ச்சில எந்த அளவுக்கு இருக்கு? அங்க பாருங்க உங்க அப்பாவை. இவங்களுக்கு பெரிய தலைவலி எனக்கு. அப்பா வாங்க பாருங்க. அங்க என்ன பண்றீங்க? ஆராய்ச்சி. ஆராய்ச்சியா? நீ தானடா சொன்ன தாவரங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு. உயிர் இருந்தா ரத்த ஓட்டம் இருக்கணும், ரத்த ஓட்டம் இருந்தா இருதயம் இருக்கணும், இருதயம் இருந்தா துடிப்பு இருக்கணும், துடிப்பு இருந்தா சத்தம் இருக்கணும். சத்தம் வருதான்னு இந்த குழா மூலமா கேட்டுக்கிட்டு ஏய், இப்பதான்டா புரியுது என்னது ஊர்ல உனக்கு ஏன் மரியாதை குறையுதுன்னு. ஏன்? சேர்மானம். ஏண்டா இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். நேத்து கூட 2 நல்ல காரியம் பண்ண தெரியுமா? நீயா? நல்ல காரியமா? எப்படி? நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தானே, நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு. போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு. அதை தூக்கி ஓரமா போட்டேன். இது நல்ல காரியம் இல்லையா? இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு அசந்துருவேன். என்னது? என் ஓடி போன 3வது பொண்டாட்டி இருக்காளே, ரோசி. ரோசி ஊராம் பொண்டாட்டி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க. அவளுக்கு என்னாச்சு? அவர் ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்தா. என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல. அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். இது நல்ல காரியம் இல்லையா? ஆமா ஆமா. அவள் எப்படி அடிபட்டது? நான் ஓரமா தூக்கி போட்டேன் பாறாங்கல்லு, அவ தலையில வேற விழுந்துச்சு. நினைச்சேன். இப்ப நான் 2 நல்ல காரியம் செய்ய போறேன். இவன் செருப்ப கலட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறேன். அடிச்சுங்க. ஏன் செருப்ப கலட்டி இவன் ஓன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்னு அடிக்க போறேன். அங்க பாரு, அறுத்துக்கிட்டு ஓடுற எருமகடா மாதிரி. இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுமா? என்ன? ஒழுங்கா வீட்டுக்கு போ. ஜீவா ஜீவா, எங்க போயிட்டு அந்த மாட்டுக்கார வேலை? எங்காவது சுத்திட்டே இருப்பான்பா. நீ இங்கேயா பாருக்கிற? ஏப்பா, இந்து அவங்க மாமனார் வந்து அழைச்சிட்டு போயிட்டாராமே, இந்த ரிமாண்ட் கைதிகளை அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா? ஏப்பா, மாமனார் வீட்டுல வாழ்க்கை பூரா அவ மருமகளா தான் இருக்கணுமா? விடமாட்டேன் பிரதர். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நான் வேற வேலையே பார்க்க போறதில்ல.
அத நீ பாக்காத. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாடர்ன் தாட்டே கிடையாதுப்பா. நான் இப்படி முடி வெட்டிட்டு வந்ததுக்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்துனவனுங்க அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? அவன் தலையை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு சீவி இந்த இடத்துல ஒரு கரல் தொங்க விடுவானா? பிரதர், இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. நான் எஸ்எல்சி கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, இது குடும்ப பிரச்சனை. அவன் தலையை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? சீவி இந்த இடத்துல ஒரு கரல் இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு தொங்க விடுவானா? பிரதர், இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. நான் எஸ்எல்சி கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, இது குடும்ப பிரச்சனை. அவன் தலையை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? சீவி இந்த இடத்துல ஒரு கரல் இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு தொங்க விடுவானா? பிரதர், இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. நான் எஸ்எல்சி கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, இது குடும்ப பிரச்சனை. அவன் தலையை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? சீவி இந்த இடத்துல ஒரு கரல் ப்ளீஸ் தொங்க விடுவானா? பிரதர், இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. நான் எஸ்எல்சி கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, இது குடும்ப பிரச்சனை. தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. அவன் தலையை பார்த்தாலே வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு சீவி இந்த இடத்துல ஒரு கரல் பக்கத்துல ஆள் இருக்கும் தொங்க விடுவானா? பிரதர், இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. ப்ளீஸ் நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, நான் எஸ்எல்சி கூட தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. சீவி இந்த இடத்துல ஒரு கரல் பக்கத்துல ஆள் இருக்கும் இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. தொங்க விடுவானா? பிரதர், நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, நான் எஸ்எல்சி கூட தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. ப்ளீஸ் பக்கத்துல ஆள் இருக்கும் இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. சீவி இந்த இடத்துல ஒரு கரல் நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, தொங்க விடுவானா? பிரதர், தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. நான் எஸ்எல்சி கூட பக்கத்துல ஆள் இருக்கும் ப்ளீஸ் இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணா இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. சீவி இந்த இடத்துல ஒரு கரல் நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. தொங்க விடுவானா? பிரதர், நான் எஸ்எல்சி கூட பக்கத்துல ஆள் இருக்கும் ப்ளீஸ் இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணா இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. தொங்க விடுவானா? பிரதர், நான் எஸ்எல்சி கூட சீவி இந்த இடத்துல ஒரு கரல் ப்ளீஸ் பக்கத்துல ஆள் இருக்கும் இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. தொங்க விடுவானா? பிரதர், நான் எஸ்எல்சி கூட சீவி இந்த இடத்துல ஒரு கரல் ப்ளீஸ் பக்கத்துல ஆள் இருக்கும் இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு ஜீவா ஜீவா எங்க போயிட்டு அந்த மாட்டுக்கார வேலை எங்காவது சுத்திட்டே இருப்பான்பா. நீ இங்கேயா பாருக்கிற? ஏப்பா, இந்து அவங்க மாமனார் வந்து அழைச்சிட்டு போயிட்டாராமே, இந்த ரிமாண்ட் கைதிகளை அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா? ஏப்பா, மாமனார் வீட்டுல வாழ்க்கை பூரா அவன் மருமகளா தான் இருக்கணுமா? விடமாட்டேன் பிரதர். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நான் வேற வேலையே பார்க்க போறதில்ல. அதை நீ பாக்காத. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாடர்ன் தாட்டே கிடையாதுப்பா. நான் இப்படி முடி வெட்டிட்டு வந்ததுக்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்துனவனுங்க அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? அவன் தலையை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு சீவி இந்த இடத்துல ஒரு கரல் தொங்க விடுவானா? பிரதர், இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. நான் எஸ்எல்சி கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கா படிக்கிற வயசுல? நோமா, இது குடும்ப பிரச்சனை. ஏண்டா, இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதானே. ஏட்டே, அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விட்டாங்களா? போர்டு போட்டுருக்கு. போய் கேட்டுருவோம். இல்லைங்க. ஏண்டா, சிட்டில பேச்சுல இருந்தா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். பொய் தானே? அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிடுவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து எடுக்கல. கிணறு கூட தான் திறந்துருக்கு. குதிச்சிருவியா? வாடா. அகும்கா அஜக்கு. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில நின்னு பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அம்சமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அதை மூடிக்கிறியா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சுலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கண்ணி கடியாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ப்ராமிஸ்? ராமிசோ,
பிராமிஸ் இடையில கட் பண்ணாதடா. பிராமிஸோ பிராமிஸ் ஹெட் பிராமிஸ். கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்கே, இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. Why? நீங்க தான் சந்திரிகா சோப் ஆச்சே. குளிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒராஸ் ஒராசிங்க. பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுத்தம். வேலா யுத்தம். யுத்தம் சார். வாடகை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாதே, நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்க போறது நானு. நீ என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு காய்ச்சுவேன். போடா சந்து. யுத்தம் பட்டுமா? ஐயோ. ஹலோ மிஸ்டர் பால். என்ன மிஸ்டர் மாட்டு பால். என்ன 1 minute. என்ன? நீங்க இந்த வீட்டு பால்காரரா இல்ல இந்த ஏரியா பால்காரரா? எதுக்கு? ஒரு சின்ன விஷயமா தான். ஏரியா பால்காரன். இந்த வீட்ல இந்துன்னு ஒரு பொண்ணு இருக்கா, தெரியுமா? தெரியாது. சூப்பர் பார்ட்டி சார். ஒரு நாளைக்கு 50 லெட்டர், 100 போன். பாவம் சார். நான் எதுக்கு? லவ் தான். லவ்வா? ஆமா சார். அதுக்கு மேல பயங்கர லவ் சார். நீ எப்படி? அது என் பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கு. இந்த வீட்ல 4-5 ஆம்பளைங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம்னு இருக்கேன். எதுக்கு? நான் அவளை லவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 4-5 பேர் சேர்ந்து என்ன முத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்குதான். ஜீவா வரப்பா. என்னப்பா? ஆடிட்டர்கிட்ட போய் லாஸ்ட் இயர் அசஸ்மெண்ட் ஆர்டர் என்ன ஆச்சுன்னு போய் கேளு. அப்புறம் பேங்க்ல 1,45,000 ரூபாய்க்கு செக் வரும். 25,000 ரூபாய் தான் இருக்கு, மீதியை கேஷா கட்டிக்க. ஜீவா, நாளைக்கு சாட்டர்டே பேங்க்ல இருந்து கேஷ் டிராப் பண்ணி கடைக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே. ஜீவா இங்க வா. நான் உன் கல்யாண விஷயமா இனிமே பேச மாட்டேன். சரி. நீயும் இந்துவை பத்தி பேசக்கூடாது. ஓகே, போயிட்டு. சார் தூண்டில புழுவை போட்டு மீனை பிடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் இப்படி முதல்ல வாயில மாட்டிக்கிட்டேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். என்னை அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சிடுங்க சார். ஆனா என் காதலுக்கு மட்டும் கொடுக்க நிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இந்து என்ன காதலிக்கிறாளா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்துவை காதலிக்கிறேன் சார். அவளை அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்ன வேணா செய்வமா, நீ செய்வ. ஆனா இந்து உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்துவுக்கு என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இந்துக்கு என்ன சார் ஆச்சு? இவன் யாரா இவன்? ஏன் இந்துன்னு கலந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அவ ஏன் இந்துதான், அவ ஏன் இந்துதான். எத்தனை பேர் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் அவ ஏன் இந்துதான். சரி, இப்ப அவ விதவையா இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவளை ஓ இந்துன்னு சொல்லுவியா நீ? அவளை கல்யாணமாய் அவ புருஷன் அவளை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். புருஷன் இருந்து அவ பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் அவ எங்க வீட்டு மருமக தான் சொல்லி அவங்க மாமனார் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவ பேர்ல ஒரு சின்ன களங்கம் ஏற்பட்டாலும் அது எங்க குடும்ப கௌரவத்தையே பாதிக்குன்னு அவர் சொன்னதுனால எங்க ஆளுகளை அவளை அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னால அவளை நாங்க பாத்துக்கிட்டோம். இப்ப அவ மாமனார் தான் அவளை பாதுகாக்கிறாரு. உன் காதல் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு இப்ப சொல்லுமா. சார், அவ கதையை கேட்டு ஓடி போறாள், நான் இல்ல. முத்து, உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் காதல் ஒரு மோதலை சந்திச்சு ஜெயிக்க போறதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு புரட்சியை சந்திச்சு ஜெயிக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்துவ நான்தா, எனக்கு தான். சரி, அவ இப்ப உன்னை காதலிக்கிறாளா இல்லையானே உனக்கு தெரியாது. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு புதுமை புரட்சின்னு பேசிட்டு போற. சார், நீங்க இந்துவை பார்த்து உன் முத்தத்தை பரிசா வாங்கி அதை மறுபடியும் உனக்கு திருப்பி கொடுத்து முத்து உன்னை தேடி வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. அவளுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டா நான் ஜெயிச்ச மாதிரி. அப்படி இல்ல நான் தோத்துட்டேன். இந்து முகத்துல ஒரு மாறுதல் தெரிஞ்சா நீ மட்டும் ஜெயிக்கல, என் லட்சியமும் ஜெயிக்கும். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. வெள்ளை ட்ரெஸ்ல இருக்கிற அவன் மனசுக்குள்ள விதவிதமான பட்டாம்பூச்சிகள், வண்ண வண்ண தோரணங்கள், வான வேடிக்கைகள் இதெல்லாம் இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டு போனா அங்க இருக்கிறது வெறும் புஷ்வானம் தான். அதுவும் கூட கலர்ல இல்லம்மா, கருப்புல இருக்குது. ஏப்பா, உனக்கு காதலை பத்தி பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஏதோ லவ் டியூட்டுக்கு சுச்சுவேஷன் சொல்ற கதையாசிரியர் மாதிரியே
டியூனுக்கு தப்பு தப்பா பாட்டு எழுதுற சில கவிஞர்கள் மாதிரி சுத்தி வளைக்கிறிய ஸ்ட்ரைட்டா சொல்லுப்பா. ஆனா அவதான் இவனை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அவன் நினைப்ப இவன் மனசுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாளே. ஆனா அவதான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாளே அப்புறம் எப்படி பேசுறது? ஏன் போன்ல பேச முடியாது? ஆனா வீட்ல டெலிபோன் டெத் செல்லுலார் போன்ல பேச. அப்படி அட்றா ராஜா. திருட்டு காதலை கண்டுபிடிச்சுதாண்டா செல்லுலார் போரு விளையாடுங்கடா. சார் அவன் நினைப்பே எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவ என் பேரை கேட்டதும் என்ன பண்ணா சொன்னீங்க? கையில இருக்கிற பிரஷ பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டாப்பா. பெயிண்ட் தெரிச்சு வெள்ளை செவரெல்லாம் கலர் செவர் ஆயிடுச்சு. அதுவே ஒரு முனுசாமி பேரோ கந்தசாமி பேரோ ராமசாமி பேரோ சொல்லியிருந்தா அந்த வெள்ளை செவர் கலர் செவரா மாறி இருக்குமா சார்? பாயிண்ட புடிச்சாம்பா. நீங்க சொன்ன என் பேர் அவன் மனசை டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் லவ் ஸ்பார்க். டேய் தெளிவா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்றான். கால்ல முள்ளு குத்தின உடனே எப்படி நம்ம கை போய் அதை டக்குன்னு எடுக்குதோ அதே மாதிரி என் பேருங்கிற முள் அவ இதயத்தை தச்சிடுச்சு. கையில இருக்கிறது விழுந்துருச்சு. வெள்ளை செவர் கலர் செவரா மாறிடுச்சு. இவனு டார்ச்சர் தான்டா சார். இன்னைக்கு சின்ன பொறி அவன் மனசுக்குள்ள இருக்கிற என் காதல் நாளைக்கு எரிமலையா வெடிக்க போகுது. இவன் திருந்த மாட்டான்டா. அவதான் பார்க்க மாட்டாங்கிறாளே அப்புறம் எங்க சிவகாசியில் போய் மத்தா வாங்கி வெடிப்பியாடா? அத அவர்கிட்ட தானே சொல்லிருக்கா, என் கிட்ட சொல்லலையே. சார் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ போய் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதமா அப்படின்னு நாளைக்கு நாங்க 2 பேரும் போய் முதல்ல தெரிஞ்சுட்டு வந்துடுறோம். என்னையா உன் கூட சேர்த்துக்கிற? நான் உன் கூட வரேன்னு சொன்னா இல்ல ஒரு 40 ஆண்டு கால நட்பு நீ வருவேங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்னையா 40 ஆண்டு கால நட்பு? பிரியாணிக்கு மட்டும் என்ன தனியா விட்டு போய் திங்கிற, அடி ஓதி வாங்குறதுக்கு என்ன கூட்டிட்டு போறேங்கறியா? இல்லமா உன்னை கூப்பிட்டு போறான்னு பார்த்தா உனக்கு ஸ்கூல் இருக்குதாமா டெய்லி? ஆமா இந்த வருஷமாவது எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணான்னு பாக்குறேன். நம்ம 2 பேரும் இப்படியே போனா தான பிரச்சனை. வேற எப்படி போறது? சஸ்பென்ஸ். ஓ கணக்குலாம் சரியா இருக்கா? டெலிவச்சுப்பா. அப்பா உங்களை பார்க்க 2 இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ் வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸா? யாரா அது? ஹால்ல உட்கார வச்சிருக்க, வந்து பாருங்களேன். நீ வாடா. அந்த நான் பாட்டு பாடணும், இந்த நான் தாளம் ஓடணும். நான் செருப்படி வாங்கணும். நமஸ்காரம் குருகாரு, நமஸ்காரம் குருகாரு, நமஸ்காரமோ. நமஸ்காரம். யாரு நீங்க? என்ன சமாச்சாரம்? நேரு நெல்லூரண்டி, நேரு சூரூரண்டி, நேரு சிங்காரபாண்டி, நேரு பங்காரபாண்டி. என்ன வேணும் உங்களுக்கு? வாக்கு இந்து காவாரண்டி. இந்துவா? இந்து முஸ்லிம் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. வெள்ளை ட்ரெஸ்ல இருக்கிற அவன் மனசுக்குள்ள விதவிதமான பட்டாம்பூச்சிகள், வண்ண வண்ண தோரணங்கள், வான வேடிக்கைகள் இதெல்லாம் இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டு போனா அங்க இருக்கிறது வெறும் புஷ்வானம் தான். அதுவும் கூட கலர்ல இல்லம்மா, கருப்புல இருக்குது. ஏப்பா உனக்கு காதலை பத்தி பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஏதோ லவ் டியூட்டுக்கு சுச்சுவேஷன் சொல்ற கதையாசிரியர் மாதிரியே டியூனுக்கு தப்பு தப்பா பாட்டு எழுதுற சில கவிஞர்கள் மாதிரி சுத்தி வளைக்கிறிய ஸ்ட்ரைட்டா சொல்லுப்பா. ஆனா அவதான் இவனை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அவன் நினைப்ப இவன் மனசுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாளே. ஆனா அவதான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாளே அப்புறம் எப்படி பேசுறது? ஏன் போன்ல பேச முடியாது? ஆனா வீட்ல டெலிபோன் டெத் செல்லுலார் போன்ல பேச. அப்படி அட்றா ராஜா. திருட்டு காதலை கண்டுபிடிச்சுதாண்டா செல்லுலார் போரு விளையாடுங்கடா. சார் அவன் நினைப்பே எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவ என் பேரை கேட்டதும் என்ன பண்ணா சொன்னீங்க? கையில இருக்கிற பிரஷ பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டாப்பா. பெயிண்ட் தெரிச்சு வெள்ளை செவரெல்லாம் கலர் செவர் ஆயிடுச்சு. அதுவே ஒரு முனுசாமி பேரோ கந்தசாமி பேரோ ராமசாமி பேரோ சொல்லியிருந்தா அந்த வெள்ளை செவர் கலர் செவரா மாறி இருக்குமா சார்? பாயிண்ட புடிச்சாம்பா. நீங்க சொன்ன என் பேர் அவன் மனசை டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் லவ் ஸ்பார்க். டேய் தெளிவா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்றான். கால்ல முள்ளு குத்தின உடனே எப்படி நம்ம கை போய் அதை டக்குன்னு எடுக்குதோ அதே மாதிரி என் பேருங்கிற முள் அவ இதயத்தை தச்சிடுச்சு. கையில இருக்கிறது விழுந்துருச்சு. வெள்ளை செவர் கலர் செவரா மாறிடுச்சு. இவனு டார்ச்சர் தான்டா. சார் இன்னைக்கு சின்ன பொறி அவன் மனசுக்குள்ள இருக்கிற என் காதல் நாளைக்கு எரிமலையா வெடிக்க போகுது. இவன் திருந்த மாட்டான்டா. அவதான் பார்க்க மாட்டாங்கிறாளே அப்புறம் எங்க சிவகாசியில் போய் மத்தா வாங்கி வெடிப்பியாடா? அத அவர்கிட்ட தானே சொல்லிருக்கா, என் கிட்ட சொல்லலையே. சார் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ போய் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதமா அப்படின்னு நாளைக்கு நாங்க 2 பேரும் போய் முதல்ல தெரிஞ்சுட்டு வந்துடுறோம். என்னையா உன் கூட சேர்த்துக்கிற? நான் உன் கூட வரேன்னு சொன்னா இல்ல ஒரு 40 ஆண்டு கால நட்பு நீ வருவேங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்னையா 40 ஆண்டு கால நட்பு? பிரியாணிக்கு மட்டும் என்ன தனியா விட்டு போய் திங்கிற, அடி ஓதி வாங்குறதுக்கு என்ன கூட்டிட்டு போறேங்கறியா? இல்லமா உன்னை கூப்பிட்டு போறான்னு பார்த்தா உனக்கு ஸ்கூல் இருக்குதாமா டெய்லி? ஆமா இந்த வருஷமாவது எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணான்னு பாக்குறேன். நம்ம 2 பேரும் இப்படியே போனா தான பிரச்சனை. வேற எப்படி போறது? சஸ்பென்ஸ். ஓ கணக்குலாம் சரியா இருக்கா? டெலிவச்சுப்பா. அப்பா உங்களை பார்க்க 2 இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ் வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸா? யாரா அது? ஹால்ல உட்கார வச்சிருக்க, வந்து பாருங்களேன். நீ வாடா. அந்த நான் பாட்டு பாடணும், இந்த நான் தாளம் ஓடணும். நான் செருப்படி வாங்கணும்.
நமஸ்காரம் குருகாரு, நமஸ்காரம் குருகாரு, நமஸ்காரமோ. நமஸ்காரம். யாரு நீங்க? என்ன சமாச்சாரம்? நேரு நெல்லூரண்டி, நேரு சூரூரண்டி, நேரு சிங்காரப்பாண்டி, நேரு பங்காரப்பாண்டி. என்ன வேணும் உங்களுக்கு? మాకు ఇందు కావాలండి. இந்து முஸ்லிம் ஒத்துமை காவாலண்டி. అవునండి, అవునండి. இவங்கெல்லாம் ஏன் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச? சோஃபால ஒழுங்கா உட்கார தெரியல? ஆளுக்கு பெட்ரோல் கொடுத்து அனுப்பு. స్వామి మీరు ఏం మాట్లాడతారు? నేను దుడ్డుకు రాలేదండి. లడ్డుకు వచ్చానండి. లడ్డుగా? లడ్డు తెలదు ఉరుండగా ఉందిగా. டேய் என்னடா இதெல்லாம்? గురుగారు நாங்க பிச்சைக்காரங்க இல்ல குருகாரோ, உங்கள மாதிரி ரீஜென்ட் ஃபேமிலி குருகாரோ. நாங்க உங்க மூஞ்ச பார்த்து பாஸ்ட் சொல்லுது, பிரசன்ட் சொல்லுது, ஃபியூச்சர் சொல்லுது. అవస్వామి మా నైనా ఎన్టీ రామారావు సీఎం అవును చెప్పొచ్చు ఆచు. మా నైనా నరసింహరావు తోத்து పోహంను சொல்லுச்சு, తోத்து పోచు. మా అన్నగారు రాఘవేంద్ర పెద్ద డైరెక్టర్ ఆగుని చెప్పొచ్చు ఆచు. మా అన్నగారు దాసరి నారాయణరావు పెద్ద డైరెక్టర్ ఆరు சொல்லுச்சு ఆచు. మీకు సందేహంగా ఉంది వాళ్ళ పోయి చూడండి. இப்ப எனக்கு என்னையா சொல்ல போறீங்க? சொல்லுங்க. అలా అడగండి. అవును స్వామి. మీకు 3 పిల్లలు, ఒక్క పిల్లడు సమీపంగా చచ్చిపోయి యాక్సిడెంట్ లో చచ్చిపోయింది. మ్యారేజ్ అయిన వెంటనే చచ్చిపోయారు. గురుగారు మీరు ఇల్లు, మీరు పళ్ళు, మీరు కుటుంబం బాగా మంచిగా ఉంది. అదంతా సుభిక్షం కావాలండి. ఇక్కడ నువ్వు ఇల్లు உங்க மருமகளுக்கு ఒక పెళ్లి చేయాల. என்னையா சொல்றீங்க? புரியலையா? బంగారయ్య వాళ్ళకి తెలుగు తెలియదు. మీరు తమిళ్ల వివరంగా చెప్పండి. మీకు వాళ్ళు పెద్ద పెద్ద పరిస్థితారు. అవునండి. அதாவது உங்க மருமகளுக்கு மறுமணம் செய்யாலா. யார் வீட்டுல வந்து மறுமணத்தை பத்தி பேசுறீங்க? என் மருமகளை இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக்கணுமா? என் மகளா இருந்தா இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக்கலாம். என் மருமகளை எப்படா இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக முடியும்? நீங்க ஓடி போயிருங்க, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன். திருட்டு பசங்களா, இந்த மாதிரி கதை விட்டுட்டு யாராவது என் வீட்டுக்குள்ள வந்தீங்க கொலையா பண்ணிடுவேன். குட் ஈவினிங் சார். என்னாச்சு? போடா. அந்த குறவடி இருக்கிற மாதிரி ஜிப்பா போட்டுருக்காரு. அவன் துப்பாக்கி தப்பிச்சு வந்ததாடா மிச்சம். நீ நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன உடுக்கப்ப இந்த வம்புக்கெல்லாம் நான் வரல சார். துப்பாக்கிக்கெல்லாம் பயந்தா காதலிக்க முடியாது சார். பின்ன விளக்கு மாத்தடி செருப்படிக்கு பயந்தா தான் காதலிக்க முடியுமா? நான் அப்பவே சொன்னேன், என்ன அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துக்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீங்க தான் பெருசா போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. இது பாருங்க, நீங்களா என்ன அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறீங்களா இல்ல நானே போட்டுமா? இருப்பா கொஞ்சம் இருப்பா. நானே உன்னை கூப்பிட்டு போறப்பா. நீங்க வேணா பாருங்க சார், இன்னும் 1 மாசத்துல நான் அவன் மனசுக்குள்ள இருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். முத்து, இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா என் தலையை அடமான வச்சாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். வா போலாம். எங்க? மாறுவாடி கடைக்கு. எதுக்கு மாறுவாடி? உன் தலையை அடகு வைக்க. உன் தலைக்கு எவன் 50 பைசா கொடுப்பான்னு பாப்போம், இல்ல என் தலைக்கு எவன் 50 பைசா கொடுப்பான்னு பாப்போம். ஏன் காலங்காலமா இதையே பேசுறீங்க? நீ மாறுவாடி கடைக்கு போயிருக்கியா? முன்னால என்னையா போர்டு எழுதி வச்சிருக்கான்? இவ்விடம் தங்கம் வெள்ளி துத்தநாகம் ஈயம் அடகு பிடிக்கப்படும் போட்டிருக்கான். ஏதாவது மாறுபாடு கடைக்கு முன்னால இவ்விடம் மனுஷன் தலை அடகு வாங்கப்படும் போட்டிருக்கா? அப்படி மட்டும் ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தா நம்ம நாட்டுல இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லா பயலும் முண்டமாத்தான் அலைவானுங்க. எல்லார் தலையும் மாறுபாடு கடையில் தான் இருக்கும். அப்புறம் தலைவன் தொண்டனவன் வித்தியாசமே தெரியாது. தலைவனுக்கு செலவு வைக்கிற செலவு மிச்சம், அரைக்கிற வேண்டிய இடம் மிச்சம். அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னா நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளைனை கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? பழைய சோத்தி ஊறுகாயும் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான். கால் தோன்றா மண் தோன்றா காலத்தில் கண்ணகையும் கற்பும் களஞ்சியமும் கொளஞ்சியமும் இவர்களை எல்லாம் எப்பயா திருத்துறது? ஐயோ, உங்க மேட்டரை விட்டுட்டு என் மேட்டருக்கு வாங்க சார். என்ன பேசுற? நான் எவ்வளவு பெரிய சோசியல் மேட்டர் பேசிட்டு இருக்கேன். உன் மேட்டர் என்ன பிஸ்கோத் மேட்டர்? அவர் இப்படி சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஜாஸ்தியா பேசுவாரு. இது பாரு, இன்னைக்கு ராத்திரி நம்ம 3 பேரும் போறோம். மாறுகால் மாறுகை வாங்கப்படுறது நிச்சயம். நீங்களா? நாங்களே தான் சார். வந்தது வராதமா இப்படி துப்பை கட்டி மிரட்டுறீங்களா சார்? அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே, உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அது கேட்டியா? இப்ப எதுக்கு வந்தீங்க சார்? இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா. பிளடி தட் ஃபெலோவை உயிரோட புடிச்சிட்டு வர்றதா குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகணும். நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம், இங்க இருந்து போங்க, நான் புடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சுக்குவாராம்பா. போங்க சார். ஒரு ரிக்வெஸ்ட், அவனை உயிரோட பிடிக்கிறதுனா கஷ்டம், குணமா கொண்டு வர்றதுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டையா பணத்தை கொண்டு வருவீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா பழைய இத்து போன பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து காட்டின அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. யாராது? ஓம் பக்கத்திலே நிக்கிறேன்னா அப்புறம் அதை போய்
சார் உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. யார் ரொம்ப மூட் அவுட் ஆகியிருக்காரு. வா, துப்பாக்கி வச்சிருக்காரு. நான் டிசி தயாளம் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ். அந்த கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியா சார்? ஆமா, உங்க வீட்டுக்கு வர வழியில அவனை பிடிச்சிட்டோம். உடனே வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்க. இப்ப உடனே வரேன் சார். பாத்தியா, போலீஸ்காரனை யாரும் ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. நம்ம வீட்டுக்கு வர வழியில அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சா. இப்பதான் டிசி போன் பண்ணாரு. வர்றேன். விஜய் விஜய் விஜய், உன்னை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு டிசி போன் பண்ணி சொன்னாராமே. எஸ் புஜி. நான் டிசி பேசுறேன். கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உடனே வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்க. விஜயும் நானே, டிசியும் நானே. அதாவது உன்கிட்ட நான் போன்ல பேசுறப்போ உங்க அப்பா ஒட்டு கேட்டான்னு ஒரு சின்ன சந்தேகம். அதான் டிசி மாதிரி பேசி உங்க அப்பனை ஏமாத்திட்டேன். இது எப்படி இருக்கு? இல்லாடிதான். அம்மா, பாரு, நாங்க 2 பேரும் உள்ள போறோம். நீ வெளிய இருந்து பாத்துக்கற. ஏப்பா, இந்த செவுரு தாண்டதெல்லாம் பகல்ல வெச்சு கூடாதா? பயம் 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 பயம். பாரு, நீ பேய் மாதிரி கத்துற. அவங்க எல்லாம் வெளிய வருவாங்க. அந்த கேப்ல நாங்க 2 பேரும் உள்ள போயிரோம். பேய் மாதிரியா? அது எப்படி? இது பேய் இல்லம்மா, நாய். பேய்க்கு எப்படி கத்துறது? இது பேய் இல்ல, கோழி. ஏது என்ன அடுத்து பிரியாணி போடாம உடமாட்டு போட்டிருக்க? நீ போயா, நானே கற்பனை பண்ணி ஒரு கத்து கத்திக்கிறேன். என்னடா அது சத்தம்? தெரியல, இதோ பாக்குறேன்பா. அந்த பக்கமா போய் பாரு. சரிப்பா. டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? இங்க யாரும் இல்லப்பா. பின் பக்கமா போய் பாருடா. ஓ, நீங்களா? எஸ், நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதம். அவனா? வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் படிச்சுட்டு வந்தேன். டேக் இட். Thank you. என்ன உள்ள நரிவாட அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட பார்க்க ஏவி ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்கே ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டார்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா, இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா, ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர். அவங்களும் நீயும் லுக்கோ லுக்கு. பாடுறா, மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல்ல? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனுஷன் மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற? தப்புதாங்க. போடா. இல்லடா, இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். என்ன செயலா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்? என்ன கொண்டு வந்து காய்கறி வெட்ட வச்சிட்டீங்களா? நான் எஸ்எல்சி பாஸ் பண்ற லட்சியம் என்ன ஆகிறது? இந்த பாரு, உனக்கு படிப்பு வரலங்கிறதுக்காக இந்த பில்லியன் பாய் அட்டாக் பண்ணாதா? ஷோ ஷோ, இத பாருங்க, எனக்கும் சமையலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏதோ நீங்க கொடுத்த தைரியத்துல நான் இந்த வேஷத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீ கவலைப்படாதமா. இவன் சமையலை சாப்பிட்டு இந்த வீட்டுல யாருக்கும் வாந்தி பேதி வந்துடாது. அப்படி வந்தா ஒன்லி டெத் தான். வெரி குட். என்ன நரி குட்டு? பாருப்பா, உனக்கு வசதியா இருக்கிறதுனால நாள் கணக்குல மாச கணக்குல எங்களை சமயக்கார ஆக்கிறாரு. சட்டு புட்டுன்னு அவன் மனசுல இடம் பிடிச்சி அவளை லவ் பண்ணி ஒரே வாரத்துல அவளை இந்த வீட்டை விட்டு கடத்திட்டு போறதுக்கு வழியை பாரு. இல்ல நடு மண்டையில நச்சுன்னு கூட்டி போடுவான். அந்த க்ளோஸ் நெக் ஜிப்பாக்கார துப்பாக்கி நின்னானே, அது இன்னும் என் கண்ணு முன்னால நிக்குது. ஐயோ, யாரோ வராங்க. எப்படியா இடம் கிடைக்கும்? ஒரு மனுஷன் வளர்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? இப்படியா தென்னை மரம் மாதிரி வளருது?
உனக்கு ஒளியறதுக்கு ஒரே இடம் வரட்டு கிணறு பார்த்து எட்டி குதிச்சிரு. ஐயோ என்ன பாரியா, எனக்கெல்லாம் வளர தெரியாமலே வளர்ந்துருக்கேன். நான் எங்க வேணாலும் ஒளிவேன். எனக்கு சரியான இடம் கிடைச்சிருச்சு. என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதோ. ஓ பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. வீட்ல எந்த ரூம்லயும் ஹீட்டர் ஒர்க் பண்ணலப்பா. ஐயோ எலக்ட்ரிஷியன் இல்லமா, குக்குமா. அதான் தெரியுமே. நீ என்ன பண்ற, அந்த ட்ரம் கடியில கட்டை இருக்கு, அத பத்த வச்சு சீக்கிரமா வெந்நீர் ரெடி பண்ற. ட்ரம்மா சீக்கிரம் பத்த வைப்பா. ஏய் நான் உள்ள இருக்கேன். என்ன பண்ணி சொல்றீங்க? டேய் சொன்னா கேளுடா. டேய் பேக் வந்து போயிரும்டா. ஐயோ ஐயோ சுடுடா டேய். என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் தான் சார். நேத்து நீ சமைச்ச பாரு, மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ரொம்ப பிரமாதம். இந்த ரேஞ்சிலேயே நீ சமைச்சு நான் சாப்பிட்டேன்னா ஒரு சுத்து பெருத்துருவேன். ஆமா இன்னைக்கு என்ன சமையல்? மனுஷன் ஃப்ரை சார். மனுஷன் ஃப்ரையா? என்னது? ஃபிஷ் ஃப்ரை சார். பிரான் ஃப்ரை. என்ன பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சரி சரி வேலையை பாரு. ஐயோ சுடு. அது தம்பி, எந்த விஷயமா இருந்தாலும் என்னால பாராட்டாம இருக்க முடியாது. அதான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். நல்லா பாராட்டுங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். அட போடா, பாராட்டாவது பிச்சராட்டமாவது என்னால சூடு தாங்க முடியலடா. அட பாவிங்களா, பின்னால வேக வச்சிட்டீங்களாடா. எப்படி இருக்கு? நல்லா பரமா வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா பெப்பர் சால்ட் போட்டு தின்னுவியாக்கும். சும்மாப்பா, எனக்கு டொமேட்டோ சாஸ் எல்லாம் முடியாது. எனக்கும் தான். யா நீ சில்லி சாஸ் வச்சுக்க. டே சும்மாடா. எப்பா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்க, பாயில்டு எக் மாதிரி பாயில்டு மேல தின்னு பாருங்க. ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும். ரெண்டு வளரலன்னா எப்படி? எனக்கு முடி வளர்ந்துருக்கு. see that சேக்குமா சேக்கு. இந்த வா, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. இவன் காதல் ஜெயிக்குதோ இல்லையோ, என் காதல் மிஸ் ஆக கூடாது. ஐ கோயிங்மா. ஏய் தனியா கை கவிங்க. யப்பா, ஒரு தோசை ஒரு சப்பாத்தி கொடு. போண்டா சார், அத கொஞ்சம் தள்ளி வைங்க, இவன் தின்றுவான். இல்ல ஏட்டியா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான். காசு கொடுக்கறவங்களுக்கு தெரியாதா டேஸ்ட பத்தி? வாடா. அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? மெனு கார்டை பாருடா. என்ன இந்தியில போட்டுருக்கு? பாம்பே ரெஸ்டாரண்ட் இந்தியில தான் எழுதிருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, அவரை கேளு. கேட்டுருவேன், என் பிரஸ்டேஜ் போயிருமே. அடிச்சன மூளை செதறி செவுத்து ரொட்டிக்கு. பாரதேசி நாய், பசியில துடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரஸ்டேஜ் வேண்டியிருக்கு? கேளு மேன். சார் சார். ஏய், அவரு ஹிந்தி தெரியாம தான் தேய்ச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சார் ஏட்டியா கொலை ஏட்டியா? நான் அத சொல்ல இவ்வளவு நேரமா? புடுறா, கொலை பண்ணிருக்கான்ல. அதானே புடுறா. ஐயோ ஏய் புடுறா புடுறா ஓடாத. ஏய் நான் யாரு? மலைக்கல்லன மரத்துல கட்டி வச்சு அடிச்சவன். மலையூர் மம்பட்டியான மலையில இருந்தே உருட்டி விட்டவன். கரிமேடு கருவாயன கைய விட்டே கண்ணன் ஓடினவன். எனக்கு நீ கொசு மாதிரிடா. நடா ஸ்டேஷனுக்கு. வர்றத பத்தி ஒண்ணு இல்ல, பாக்கெட்ல பாம் வச்சிருக்கேன், வெடிச்சா எல்லாம் செத்து போயிடுவோம். பரவாயில்லையா? டேய் தம்பி, வெளியில எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, அத நான் போய் பாத்துக்கிறேன். இவனை நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. ஏட்டையா, இந்த கேஸ நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் கொடுப்பாங்க. அந்த மெடலை நீ வாங்கிக்கங்கறேன். எனக்கு வேணாங்கறேன். சொன்னா கேளுடா. நான் சொன்னா நீங்க கேளுங்க. பிடிவா இருந்தா எனக்கு பிடிக்காதுங்கறது. கோவம் வந்துரும். சொன்னா கேட்கவே இல்லையா? ஐயோ ஓடிட்டாங்க. See, this is my house. Oh, you house? Yeah. ஆஹா, beautiful house. ஒண்ணு மாதிரியே house அழகா இருக்கு. என் டாடி மம்மி கிட்ட உன் ஹஸ்பண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுது. Me husband? Yeah. Your wife? Come here. How sweet. Daddy, mommy. Yes, baby. No, my daddy. போ. என்ன இவன் தலையில ரெண்டு பக்கம் ஸ்தம்பம் நட்டி ரெண்டு அம்பையர் நிப்பாட்டி கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம் போட்டுருக்க. Come on. அது பொறுக்கும் போதே அப்படிதான் இருந்துச்சா? பிறக்கும் போதே டப்பா தலையினா பிறந்தது. உலகத்திலேயே நம்பர் 1 இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Hi, darling. Hi. My baby, Diana. Mommy, Daddy, meet my husband. மேரேஜ் ஆச்சு. இன்னும் இல்ல டாட். வாட்? எந்த பையனையாவது பார்த்து மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வான்னு ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட செலவு பண்ண மாட்டியா? படிப்புக்கும் செலவு பண்ணுது, ட்ரெஸ்ஸுக்கும் செலவு பண்ணுது, மேரேஜுக்கும் எப்படி செலவு பண்ணுது? ஓ மாமி, டாடி செலவு பண்ணதுல டியூஷன் கத்து கொடுத்து நான் கழிச்சிடுச்சு இல்ல. அடி அடி அப்படி அடி டார்லிங். யோ, உன் பொண்ணு மேரேஜ் ரிச்சா பண்ணியா? வாட்? மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டில ஷேர் கேக்குது. ஆமா, இவர் பெரிய பிர்லா பேரன், ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. சும்மாரா டப்பா தலையா? குடுக்கறவங்க கிட்ட மண்டையிலே ஒண்ணு இல்ல, தொண்டையிலே ஒண்ணு இல்ல. Don't insult my husband, please. You don't insult my husband, ma. Thank you, darling. Come, darling. மாமியார் மருமக சண்டை மாதிரி மாமனார் மருமக சண்டை எதுக்கு? மாமனாரா? டேய், மேரேஜ் முடிட்டு டின்னு தலைய டின்னு கட்டறேன். ஓ கம் ஆன், மேடம் என்ன சாப்பிடுது? Nothing.
நோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கு, நீ ஏதாவது சாப்பிடுது. சரி ஒரு கப் காபி கொடு. காஃபி காஃபி டீ மில்க் இதெல்லாம் பேபிஸ் குடிக்காது. பின்ன இந்த வீட்ல நீங்க எல்லாம் மிருக சாப்பிட தான் சாப்பிடுறீங்களா? நோ விஸ்கி பிராண்டி ஜின் இதுல ஏதாவது ஒன்னு சாப்பிடு. டாடி கெட் ஹிம் விஸ்கி. ஐயோ ஏய் எங்க பரம்பரையில குடிச்சு பழக்கமே கிடையாது. ஓ ஏக் மரம், என் தாத்தா விஸ்கி குடிக்குது, என் பாட்டி வைன் குடிக்குது, என் மம்மி பீர் குடிக்குது, என் டாடி பிராண்டி குடிக்குது. அவன் சல்பட்டா கிராக்கி விட்டா உள்ளே காய்ச்சி குடிப்பா. ஓ நான் கூட நிறைய தடவை ஜின் குடிச்சிருக்கு. ஓ நீ ஜின் குடிக்குது, நான் வெறும் பன் திங்குது. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நோ ட்ரிங்க்ஸ் நோ மேரேஜ் ஏக் மரம். ஐயோ இதையே சொல்லி பயமுறுத்துறாடா. சாக்கடையில் விழுந்தாச்சு உடம்பு நல்ல எப்படி? சரி ஏதாவது கொடு. கம் ஆன். இது அப்படியே சாப்பிட கூடாது. என்ன வீட்டை 3 சுத்தி சுத்தி வந்து குடிப்பாங்களா? இந்த கருமத்தை எப்படி குடிச்சா என்ன? அப்படினா அப்படி அடி. டேக் கூட மாட்டேயா? ஐயோ கபடி ஆட வச்சுட்டாளே. இந்த வீட்டுல யாருக்குமே குடிப்பழக்கம் இல்லையே. குடிக்க இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லையே. கடையில வியாபாரத்துக்கு வந்த தண்ணி போட்டு வந்துட்டாரு சாத்துனானுங்களே. குடும்பத்துல ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தா உருவாடுங்களா? டீச்சர் அநியாயத்துக்கு தண்ணியை போட வச்சு கெடுத்துட்டாலே எப்படி சமாளிக்க போறேன்? பிரதர் என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? யார் புலம் பண்ணுது? அதெல்லாம் இல்ல பிரதர். இந்த வீட்டுல ரிமாண்ட் கைதி மாதிரி 4 பேர் தடியா இருப்பானுங்களே, அவங்க எங்க கடைக்கு போயிட்டானுங்களா? யாரும் போல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு எல்லாரும் இங்க தான். ஐயோ மாட்டேன்டா. சரி எங்க போயிட்டு வரீங்க? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயோ எல்லாரும் ஹை ஸ்பீட்ல வர்றானுங்க, அமுக்கிடுவானுங்க. என்னடா பையன் நீந்திட்டு இருக்கான்? வீடு பூரா சத்தமா இருக்கு. கிடப் கிடப். ஏய் எந்திரி. சாமி சாமி எந்திரி சாமி 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 எந்திரி சாமி. ஏய் என்னடா வயல எடுக்கையே எடுப்பா. ஏன்டா கத்துன? எடியா கைய. ஏய் என்ன குத்திட்டியா? நீ பேசாம போடு. தண்ணி எல்லாம் மாட்ட வாயில ஊதுனா சரியா போயிடும். வாயில ஊதுனா சரியா போயிருமா? டேய் ஊதுடா. ஊதுமா? ஊத மாட்டோம். ஊதுடா. அட ஊதுமா. ஏன் வாயில காத்து இல்ல? ஏன் பெட்ரோல் பங்க் போய் ஏர் செக் பண்ணுமா? அட ஊதுமா கண்ணு சரியா. ஊதுடா. சரி மாட்டேன். எங்க ஊது? மாட்டேன். ஏய் ஏன் இப்படி நடந்துக்கற? என்னாச்சு உனக்கு? ஏன் கண்ணல ஊத மாட்டேங்கற? எங்க ஏன் கண்ணல ஊதுறா? ஊதுறா. ஊதுமா. அடக்கம் பண்ணிடுங்க. மாமா கேட்டையா? நான் இன்னைக்கு கிளி சோஷம் பார்த்தேன். இது என்ன சொல்லுது? இந்த கொலகார விஜய் இல்ல, அவனை கூடி சீக்கிரம் நீங்க பிடிக்க போறீங்க. ஜனாதிபதி உங்களுக்கு தங்க பதக்கம் கொடுக்க போறாரு. இரு, அடுத்தபடியா நான் டிஎஸ்பி ஆக போறேன், நீ உடனே ஏட் ஆக போற. கரெக்டா சொன்னீங்க தம்பி. இருக்கிற போலீஸ் வேலையாவது காப்பாத்திக்க, குடிக்கிற கஞ்சியாவது கிடைக்கும். ஏய் அன்னைக்கு பாம்புன்னு சொல்லி எஸ்கேப் ஆனானே அவன்டா. இன்னைக்கு என்ன வச்சிருக்க? இன்னைக்கு என்கிட்ட பாம்பு இல்லையே. வேற என்ன வச்சிருக்க? இப்ப என்ன நமக்குள்ள ஆகி போய் கத்தி எடுத்தீங்க? அகரால ஒண்ணு இல்லையே. பாருங்க கத்தி சண்டை போடுறேன்னா அவன் கூட போடுங்க. அண்ணா சாமி சத்தியமா நான் ஒண்ணுமே சொல்றேன். எடுத்து கத்தி வைக்க கூட ஒரு கீருங்க. நீங்க போங்கண்ணா. நான் அவன் போய் சொல்றான். நான் அன்னைக்கு உங்களை எஸ்கேப் பண்ணி விட்டேன். உங்களை பிடிச்சா தங்க பதக்கம் கிடைக்கும் இவன் தான் சொன்னான். ஒரு கீருங்க அண்ணா. அவர் போட்டு கொடுக்காருண்ணா. நான் நமக்குள்ள எதுக்கு பம்பு? 1 2 3 சொல்லுங்க, நாங்க ஓடி போயிடுறோம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், நானே போறேன். நீ எல்லாம் ஒரு ஏட்டு கிடைச்ச கொலகாரன் விட்டிய. ஓடா பண்ணாட பயம் அவனை. அவன் இத்தான் தாண்டி கத்தியை வச்சிருக்கான். புடிக்க சொல்றேன். சதக்கணி ஏத்துறா எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏன்டா ஞாபகப்படுத்தல? ஞாபகப்படுத்த என்ன பண்ணிருப்பீங்க? கீழே போட்டு நான் ஓடி இருப்பேன்ல. சுடுங்க. அத பாருங்க ஓடுறான். மகனே ஓடுறே பாரு. டெட் பாடி எனக்கு போய் எடுத்துட்டு வா. ஏடா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா. ஏடா என்ன பின்னாடி துப்பாக்கி பிடிச்சிருக்கீங்க? ஐயோ பின்னாடி சுட்டும் போட்டு இருக்க. ஏய் இங்க எவனோ செத்து கிடக்குறான். எந்த வீட்டு வாட்ச்மேனோ தெரியலையாடா. வாங்க பாக்கலாம். ஏட்டையா ராஜ் ஹோட்டல் மேனேஜர் புட்டுக்கிட்டானா? அட பாவி கிளி ஜோசியா அது இதுன்னு சொல்லி என் வேலையை போக வச்சுட்டியாடா. ஏட்டையா இந்த கான்ஸ்டபிள் கற்பூரம் இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாதீங்க. ஆமா உன் வேலையை உன்னால காப்பாத்திக்க முடியாது. என் வேலையை காப்பாத்த போறியா? சுட்டது நீங்க இல்ல. பின்ன நீயா? இல்ல கொலகார விஜய் அப்படின்னு எஃப்ஐஆர் நீங்க எழுதுறீங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஏய் கற்பூரம், இன்னைக்கு தாண்டா நீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கிற. கை கொடு. ஹாய் டார்லிங். யா கண்ணை மூடு. எதுக்கு கண் மூடு சொல்லுது? உன்னை மொட்டை மாடியில இருந்து குப்புற தள்ளி விட. வாட்? ஏய் கண்ணை மூடு, உனக்கு சொர்க்கம் காட்டுது. ஓ சொர்க்கம் காட்டுது. அப்ப மூடு. மூடு. இப்படி நில்லு.
என் கைய புடிச்சுக்க, இந்த கையையும் புடிச்சுக்க. இப்ப கண்ணை திற. பார் பார், சென்னை நகரத்தை பார், ஆகாயத்தின் தூரத்தை பார், மேகத்தின் நடனத்தை பார், இயற்கையின் அகலத்தை பார், பூமியின் ஆழத்தை பார். உலக காதலர்களின் முகவரியாக விளங்கும் என்னை பார் காதலியே. கண்ணை திறந்து பார். உனக்கு என்ன தெரிகிறது? எப்படி தெரிகிறது? சொல் காதலியே, சொல் டயானா, சொல் சொல். எனக்கு சொல், உன் கண்களுக்கு தெரிவது எல்லாம் சொல். எனக்கு எதிரில நிறைய குடிசைங்க தெரியுது, கீழே நிறைய குப்பைங்க தெரியுது, அந்த பக்கம் சாக்கடை ஓடுறது தெரியுது, இந்த பக்கம் கூ ஓடுறது தெரியுது. அப்புறம் ஒப்பன் டப்பா தலைய ஓரமா நடந்து போறானே, அது தெரியுதா? உன்னை போய் டைட்டானிக் ரேஞ்சில் லவ் பண்ண மாதிரி என் புத்திய செருப்பா அடிக்கணும். படி. சி 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 சி. ஏமா நீ சாகறதுக்கு ஏன் ஜீப் தான் கிடைச்சத? என்ன ஏன் சார் காப்பாத்துனீங்க? இந்த ஜீப் ஏத்தி என்ன கொன்னுடுங்க சார். எதுக்காக நீ சாகணுங்கற? கொல்லாதீங்க சார். கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி என் முகத்தை அண்ணன் தம்பி தான் பார்க்கணும், இல்லனா கட்டிக்க போறவர் மட்டும் தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. சரி சரி சரி, நான் பார்க்கல. அம்மா நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு கன்னி பொண்ணு சார், ஒரு கன்னி பையனே காதலிச்சேன். நான் என் காதலனை தேடிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன், அவங்கள பார்க்க முடியல, அதான் செத்து போயிலான்னு முடிவு. பர்மா, இந்த வயசுல இந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. என் கூட வந்து என் வீட்டுல தங்கிக்க, உன் காதலனை கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன இது? போய் வண்டியில இரு. அம்மா அப்படி உட்காரு. பரவாயில்ல சார். அட பயப்படாம உட்காரு. தொடாதீங்க சார், என்ன கட்டிக்க போறவனை தவிர வேற யாரும் என்ன தொடக்கூடாது. நான் ஒரு தொல்லமா உட்காரு. லட்சுமி, என்னங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு அனாதை பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்கு காஃபியோ டீயோ கொண்டு வா. பாவா இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன், இந்த வந்துட்டேங்க. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கல, இந்த ஜாக்கெட்டுக்கு ஊக்கு போட முடியல, கொஞ்சம் போட்டு விடுங்க. ஊக்க? அங்கிள், நீங்க தான் தினம் உங்க வைஃபுக்கு ஊக்க போட்டு விடுவீங்களா? அது எப்பவாவது. இன்னைக்கு தான் நீ இருக்கியே, என் வைஃபுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போ. ஆண்டி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஆத்தாடி, நீதான் அவர் சொன்ன சின்ன பொண்ணா? இன்னும் இந்த மாதிரி இருக்கிற. ஆண்டிக்கு ஊக்கு போட்டு விடுமா. சினிமாஸ்கோப். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல ஆண்டி, நேத்து ஒரு படம் பார்த்தேன், அது சினிமாஸ்கோப், அது சொன்னேன். ஆஹா, நல்ல வேளை எங்க என் முதுகு தான் சொன்னியோன்னு பார்த்தேன். போட்டுட்டு ஆண்டி. நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16 பெத்து பெருவாழ்வு வாழலாம். பெரிய அம்மா. கம் ஆன், லவ் கேம்ஸ் ஆடலாம். கண்கட்டி ஆடுறது, கோலி ஆடுறது, நொண்டி ஆடுறது, கிரிக்கெட் மேட்ச் ஆடுறது, இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்குது. அது என்னது? லவ் விளையாட்டு? இது லேட்டஸ்ட் கேம்ஸ், லவ் கேம்ஸ். அப்படின்னு விளையாட்டு? யாரு ரொம்ப தூரம் எச்சு துப்புறாங்களோ அவங்க வின். एक मारा क्रिकेट बॉल थ्रो பாத்துருக்கு, ஜாவ்லின் த்ரோ பாத்துருக்கு, ஷாட் புட் த்ரோ பாத்துருக்கு, அதுனே எச்ச த்ரோ பண்ணி விளையாடுறது. இந்த கப்பல் படம் வந்ததில இருந்து இந்த கேம்ஸ் ஒலிம்பிக்ல சேர்த்துக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. துப்பு. ஓ, அப்போ ஒலிம்பிக் லெவல்ல துப்புது. இப்ப நான் துப்புது. ஹேய் டினோபால், வாவ், எவ்வளவு பாரா துப்பிச்சி. வெரி புடிச்ச மூஞ்சியை பார்த்து வெரி பாரா துப்பிட்டேன். வா ஓடி போயிடலாம். ஏய், என்னடா சாமானம் எல்லாம் வெளிய கிடக்குது? நீங்க கீழே குடியிருந்தீங்க, ஆமா, நான் மேல குடியிருந்தேன். திடீர்னு ஒருத்தன் வந்தா வீட்டையே ஒட்டு மொத்தமா விலைக்கு வாங்கிட்டா, நம்ம சாமான தூக்கி வெளியே போட்டாங்க. வீட்டை விலைக்கு வாங்கிட்டானா? யாரா அவன்? டேய், யாரா அவன்? நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கவன். Who are you, man? What do you want? சார், இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார்? நான் தான் மேன். அம்மா, தாயே, பிச்சை போடுமா. ஏய், நீ பிச்சைக்காரன் இல்ல? அது அப்போ. இப்ப நான் பல லட்சக்காரன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது? நான் 6 மாசம் அமெரிக்காவுல பிச்சை எடுத்தேன். நாயே, பிச்சை எடுத்த பணத்துல இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்கினேன். அமெரிக்காவுல பிச்சை எடுத்தா இந்தியாவுல பில்டிங் வாங்க முடியுது, இந்தியாவுல பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல. அது ஓன் தலையெழுத்து. போமேன். டேய், ஒன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும். என் ஆருயிர் சந்திரிகாவை, எங்க தெய்வீக காதலை இன்னவர் சந்து. ஐயோ, இத கூட காப்பி அடிச்சிருக்காண்டா. மை ஸ்வீட்டி. எஸ் டார்லிங். சந்து, சந்து. சந்தாவது இவர் என் புது டார்லிங். நீ ஏட்டன் தெரிஞ்சு போச்சு, உன் சாமானை தூக்கி வெளியே போட்டாச்சு. நீ வெளியே குத்து. அப்பதான் குத்து. ஐயோ, இதெல்லாம் குத்து. ராசா
ஊர்ல எத்தனையோ பய குத்துறா, இந்த குத்துக்கு ஈடாகுமா? குத்து உடுமை இதென்ன புல்லாலங்கடி குத்து? இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழியார் பொம்நாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்கள்லாம் சும்மா துண்ட காணோம் துணிய காணோம்னு எழுந்திருச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து. என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்நாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை? அருப்புக்கார 6 முகத்தை மாத்தி அனுப்பிச்சனே, நீதான் அதுக்கு வரலையே, அத சொன்னேன். அப்பா ஆடி அத சொன்னியா? நான் கூட என்ன மொய்யாதன்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு, உனக்காக பெருசாலாம் வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை, பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது, ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பார்த்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. டவுன் சரோஜா, ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரேடியா இஷ்டித. உனக்கு பழக்கம் இல்ல இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும், பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினம் வந்து என்ன பழக்கம்? நம்ம மண்ணாங்கட்டி இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாரா தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற சின்ன ஆடு வேற, பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ, பெரிய ஆடுனா மாடு. கர்மலா பழக்கம் உனக்கு தெரியுமில்ல? தெரியும் ராசா, கோச்சுக்காத. சனிக்கிழமை உன் கூட கோதாவில நிக்க போறானே சார்பட்டா ஜம்பு, அவன் இந்த கறியை தின்னுதான் உடம்ப மத்த 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 மத்தன்னு வச்சிருக்கான். அவன் குத்த நீ தாங்க வேண்டாமா? அதுக்குதான். அதுக்காக கண்டதையெல்லாம் தின்னு பழக்க சொல்றியா? பழக்கத்தை பார்த்தா பணம் வருமா? நீ ஜெயிச்சாதான் எனக்கு பணம் வரும், எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும், உனக்கு பணம் கிடைச்சாதான் நீ உன் தம்பிக்கு. மன்னிச்சுக்க. 300 ரூபாய் கடன் கேட்டனு கொண்டாந்துருக்கியா? இதோ கொண்டாந்துருக்கேன். இந்த எவ்வளவு வட்டி? என்ன ராசா, உன்கிட்ட வட்டி வாங்குவனா? 150 ரூபா தான். அடிப்பாதி, கொப்பா உயிரோட இருக்கும்போது 6 ரூபாய் தான் வாங்கினா, நீ 9 ரூபாய் வாங்குறியா? மேல இருந்து கொப்பா சபிப்பா. மேல இருந்து பாக்கும்போது நான் வாங்குற 9 6 மாதிரி தான் தெரியும். ஆமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி கஷ்டப்பட்டு கடனை கப்பிய வாங்கி தம்பிய படிக்க வைக்கிறியே, ஒழுங்கா படிக்குதா இல்ல ஊர் சுத்துதா? போன மாசம் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தனே, இவனை பார்த்தா எல்லா வாத்தியாரும் ஓடுறான். ஏன் அவங்க கிட்ட கடன் கேக்குதா? அப்படி இல்ல, தெரியாத பாடத்தை சந்தேகப்பட்டு துருவி துருவி கேக்குறான்ல, அதுக்காக பயந்து ஓடுறாங்க. இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடு. பிள்ளையாரப்பா, என்ன பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, திருக்கங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய மேதைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா. நீ மட்டும் என் வேண்டிய நிறைவேற்றி வச்சுனா நான் சொன்ன மாதிரியே 108 தேங்காய் உடைக்கிறேன். இதுல ஒரு தேங்காய் கூட குறைக்க மாட்டேன். ஏமா, நான் சாமி கும்பிட்டு உனக்கு கிண்டலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறியே. நீங்க சாமி கும்பிடுறத பார்த்து நான் ஒன்னும் சிரிக்கல. அப்ப வேற சிரிச்ச? முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையார் அப்பான்னு கும்பிடுறீங்களே, அதனாலதான். எது முருகர் கோவிலா? கொஞ்சம் இல்லமா, நான் எப்பவும் எதையும் கொஞ்சம் விவரமா தான் செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோயில்னு. ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு இப்ப நிச்சயம் அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் லூசு நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையாரப்பா, இதெல்லாம் நீ எப்பதான் திருத்த போறியோ? பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா. சரியான லூசு போல் இருக்கு. அப்பா பிள்ளையாரப்பா. என்ன இந்த ஆளு? Something wrong with him.
நான் தேங்காய் கடை வச்சா தேங்காய் கடை வைக்கிறேன், பூ கடை வச்சா பூ கடை வைக்கிறேன், செருப்பு கடை வச்சா செருப்பு கடை வைக்கிறேன், எல்லாத்துலயுமே போட்டி தானே. நீ என்ன பண்றியா அதெல்லாம் பண்ணுவியா? நான் ஒரு வெப்பாட்டி வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறியா? வச்சுக்குவியா? என் வண்டி எடுத்து போறாரு. ஐயோ இங்க பாருங்க, என் வண்டி எடுத்து போறாங்க. நிறுத்தியா? ஐயோ பாருங்க, என் வண்டி எடுத்து போறாங்க. ஐயோ என்னம்மா என்ன என்னாச்சு? ஐயோ நாளை என் வண்டி எடுத்துட்டு போறாருங்க. ஐயோ அவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தாமா ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்வான். அவன் வண்டியை என்கிட்ட விட்டுட்டு பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போனான். போகும்போது அவன் வண்டியை விட்டு உன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். ஒண்ணு செய்யுமா, இதை எடுத்துட்டு போமா, பின்னாலேயே போனா பிடிச்சலாம். போமா. ஹலோ மிஸ்டர் நிலுங்க. ஹலோ யோ மஞ்ச சட்டை நிறுத்தியா? வந்து அடிச்சுப்பா போல இருக்கு. ஹலோ நாட்டுப்புறம். யோ யோ ஹலோ மிஸ்டர் நிறுத்துங்க. ஏம்பா பணம் எவ்வளோ? 50 பைசா. ஒரு 10 பைசா கொடுப்பியா? ஏமா அறிவு இருக்கா உனக்கு? இப்படி நிறுத்துறிய, நான் எப்படி போறது? யாருக்கு அறிவில்லைங்கிற? உனக்கு அறிவில்லையா எனக்கு அறிவில்லையா? யோ உனக்கு முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தான் அடையாளம் தெரியல. உன் வண்டி கூட அடையாளம் தெரியல. நீ உட்கார்ந்து இருக்கிறது என் வண்டியில. எது இது உன் வண்டியா? இது எப்படி என்கிட்ட வந்தது? என்ன கேளு எப்படி வந்துச்சுன்னு. சரியான சாவுகிராகி. இறங்கியா? ஓ காட், இப்பவே 9:50. நான் 10 மணிக்கு ஆல் இந்தியா ரேடியோல இருக்கணும். இறங்கி தொலையா. வண்டியை புடி. போச்சுக்கிட்டியா? கொஞ்சம் வாங்க. மூச்சை பாரு. பாய வேலையை பார்த்துட்டு. பிள்ளையாரப்பா, என்ன பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, கிறுக்கங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய மேதைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா. நீ மட்டும் என் வேண்டியதை நிறைவேற்றி வச்சுனா நான் சொன்ன மாதிரியே 108 தேங்காய் உடைக்கிறேன். இதுல ஒரு தேங்காய் கூட குறைக்க மாட்டேன். ஏமா நான் சாமி கும்பிட்டு உனக்கு கிண்டலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறியே. நீங்க சாமி கும்பிடுறத பார்த்து நான் ஒன்னும் சிரிக்கல. அப்ப வேற சிரிச்ச? முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையார் அப்பான்னு கும்பிடுறீங்களே, அதனாலதான். எது முருகர் கோவிலா? கொஞ்சம் இல்லமா. நான் எப்பவும் எதையும் கொஞ்சம் விவரமா தான் செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோயில்னு. ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு போய் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் லூசு நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையாரப்பா இதெல்லாம் நீ எப்பதான் திருத்த போறியோ? பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா. சரியான லூஸ்.